சார், அந்த போன் அடிக்குது, எடுங்க சார். தம்பி போன் எடுப்பா. இல்ல, என் ஒய்ஃப் தான். வீட்டுக்கு வேலையாள் வேணும்னு சொல்லி 3 மாசமா சொல்லிக்கிட்டே இருக்கா. என் மாமியாவை கூப்பிட்டா வரமாட்டேங்குது, என் அம்மாவை கூப்பிட்டா அவங்களுக்கு இவளுக்கு ஒத்து வராது. பொழுது விடிஞ்சா ஒரே டென்ஷன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? உங்ககிட்ட ப்ராஜெக்ட் கொடுத்து 1 வாரம் ஆச்சு. யூஸ்லெஸ் ஃபெல்லோ. நீ இந்த ப்ராஜெக்டை பண்ண வேண்டாம். அம்மா, நீ பண்ணுமா அந்த ப்ராஜெக்டை. உனக்கு டவுட்னா என்னோட கேபின் வாமா. தீபா, எத்தனை தடவைங்க உங்களுக்கு இன்னைக்கு நான் கால் பண்ணேன்? ஏன் என் போன் எடுக்கவே இல்ல? ஆபீஸ்ல ஒரே டென்ஷன். கால் அட்டன் பண்ணா உடனே எது வஞ்சிருவேன்னு பயத்துல தான் எடுக்கல. சரி, பரவாயில்ல, விடுங்க. ஒரு சர்ப்ரைஸ் சொல்றதுக்கு தான் உங்களுக்கு நான் போனே பண்ணேன். என்ன சர்ப்ரைஸ்? நீயே ஒரு வேலைக்காரி பாத்துட்டியா? எப்படிங்க? கரெக்ட். கமலா, என்னங்க? நம்ம கமலாவை பத்தி நீங்க ஒண்ணுமே கேட்கல. கேட்கலன்னா சொல்லாமல விட போற? நம்ம கமலா உண்மையிலே சூப்பருங்க. படபடன்னு எல்லா வேலையும் முடிச்சிட்டா. இன்னைக்கு டின்னர் கமலாவோட சமையல் தான். நீங்க கூட அவ வச்ச குருமாக்கு 2 சப்பாத்தி எக்ஸ்ட்ராவே சாப்பிட்டீங்கல்ல? நான் கவனிச்சேன். அவதான் அப்படி இருக்கானா அவ பொண்ணுக்கு இந்த சின்ன வயசுல எவ்வளவு சாமர்த்தியம். அவங்க அம்மாவுக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்றா. சான்ஸே இல்லங்க. அது இருக்கட்டும், யாரு என்னன்னு விசாரிச்சியா? நல்லா விசாரிச்சிட்டேங்க. பக்கத்து வீட்டு மாமியோட சொந்த ஊர் தானா. சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருப்பா போல. பாவம், கட்டினவனும் சரியில்லை. தினமும் குடிச்சிட்டு இவளை போட்டு அடின்னு அடிப்பானா. குழந்தை வேற ரொம்ப லேட்டா தான் பிறந்திருந்திருக்கு. அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனையில அவ புருஷன் தகராறு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். அவன் ஜெயிலுக்கு போனதுக்கு இந்த குழந்தை பிறந்த நேரம் தான் காரணம்னு பாவம் அவளையும் அவளோட குழந்தையையும் மாமியார் துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய அலைஞ்சிருந்திருக்கா. அவ வந்ததுமே என்ன கேட்டா தெரியுங்களா? எனக்கு பணம் கூட வேணாம், தங்குறதுக்கு இடமும் கொஞ்சம் சாப்பாடு மட்டும் கொடுங்க போதும்னா. அத கேட்டதுமே எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. எல்லாம் ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும், போக போக தான் தெரியும். ஆமா, அந்த சின்ன கழுதைய கூட்டிட்டே தெர்றா. ஏதாச்சும் அனாதாசிரமத்துல சேர்த்து விட வேண்டியதானே? அந்த தெருத்துல நம்மள வந்து பிடிக்க. ஏற்கனவே ஆபீஸ்ல ஏகப்பட்ட பஞ்சாயத்து. ஒன்னே இருந்த வேலை பார்க்க சொன்னா? நான் தான் உங்களுக்கு காஃபி கொடுக்க சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? இந்தாங்க. உன் காஃபி வேணா ஒண்ணு வேணாம். இப்போ உங்களுக்கு என்ன, வேற காஃபி தானே வேணும்? போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, போங்க. ஏய், கத்தாதீங்க. பாப்பாவை இப்பதான் தூங்க வச்சிருக்கேன். இங்க இருக்க ஜாமான்ல யார் மாத்தி வச்சது? இவ்வளவு நாளா எனக்கு பாப்பாவை பாத்துக்கிறதுக்கு மட்டும் தான் நேரம் சரியா இருந்துச்சு. வீட்ல ஒண்ணும் சுத்தம் பண்ண முடியல. கமலா வந்துதான் எல்லாத்தையும் நீட் பண்ணி வச்சிருக்கா.
ஆமா உங்களோட பொருள் என்னன்னு உங்களுக்கு தானங்க தெரியணும். நீங்க தானே பார்த்து எடுக்கணும். ஏய் ஏத்து பேசிட்டு இருக்க, முழிச்ச மூஞ்சியே சரியில்லை. இங்க டீ சாப்பிடு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? அண்ணே ஏனே நீங்க வேற வீட்ல வேற டென்ஷன். அண்ணே இந்த மாதவன் பண்றதை பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ஆபீஸ்ல வந்து எல்லாத்துக்கும் கை கொடுத்தான், என்னை பார்த்தோன்னே வேணும்னே அவாய்ட் பண்றான். அவனை நான் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு எல்லா வேலையும் பாக்குறேன். ஆனா அவன் என்னை இன்ஃபீரியரா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பாக்குறான். டென்ஷன் ஆகி என்ன ஆக போகுது? ஆபீஸ்ல எம்டி விசிட் வேற இருக்கு, பார்த்துக்கலாம்ப்பா. தீபா ஆண்டான் அடிமை மேலோர் கீழோர் என்பது மாறாதோ, அரசன் இல்லாமல். எங்கடி ஊர் சுத்திட்டு வர? இல்லங்க. என்னடி இல்லங்க நொல்லங்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ஏங்க உங்களுக்கு நான் சாப்பாடுலாம் எடுத்து வச்சேன், நீங்க சாப்பிட்டீங்களா? ஏய் பேச்ச மாத்தாத, கேட்ட கேள்விக்கு பதில். ஏய் போ. இல்லங்க கோயிலுக்கு தாங்க போனோம். இன்னைக்கு மலருக்கு பிறந்த நாளாம். அவளுக்கு மாத்துறதுக்கு ட்ரெஸ் கூட இல்லாம இருந்துச்சு. அதான் அவளுக்கு 2 ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே. அவன் ஆபீஸ்ல சீட் ஏறிய சம்பாரிச்சிட்டு வருவான். நீ தெருவுல போற நாய்களுக்கெல்லாம் சூற விட்டுட்டு தெரிவ. ஏங்க அப்படிலாம் சொல்லாதீங்கங்க. கண்ட நாய்களை வீட்டுக்குள்ள விடுறதே தப்பு. இதுல நம்ம பிள்ளை அந்த மூதேவியை தூக்க விட்டுருக்க. இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா என்னடி ஆகுறது? கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கா? இவளுக்கு வந்ததுல இருந்து உன் ஆட்டம் அதிகமாகிட்டு இருக்கு. ஏதோ ஒத்தாசைக்கு உனக்கு கூட மாட வேலை செய்யறதுக்கு வேலைக்காரி விட்டா நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. மலர் பாவங்க, சின்ன பிள்ளை. ஏய் பாவம் நோவம்ட்டு பேசிட்டு இருக்க மாட்டேன். நாளைக்கு நீ என்ன செய்வே எது செய்வே எனக்கு தெரியாது. ஆபீஸ விட்டு நான் வீட்டுக்கு வரும்போது இந்த சனியை வீட்டுல இருக்க கூடாது. புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டாண்ட் சார். வெளியே இருங்க கார்த்திக். டேக் யுவர் சீட். தேங்க்யூ சார். வாட் இஸ் திஸ் மாதவன்? நான் எதிர்பார்த்த ப்ராக்ரஸ் உங்ககிட்ட இல்லை. தட் கார்த்திக். டோன்ட் பிளேம் அதர்ஸ். யூ நோ வேல்யூ ஆஃப் தி சீட்? என்னோட ஜேர்னி இந்த சீட்ல இருந்து ஆரம்பிச்சு தான் அங்க வரைக்கும் போச்சு. இன் நெக்ஸ்ட் குவார்ட்டர் உங்களோட ப்ராக்ரஸை நான் அடுத்து பார்க்கணும். அடுத்து நம்ம கம்பெனி பெரிய ஸ்டெப் எடுத்து வைக்க போகுது. யூ ஹேவ் டு பிளே அ வைட்டல் ரோல். உங்கள் கொலீக்ஸ் மேட்டர்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே? ஓகே சார். கேரி ஆன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வாங்க கார்த்தி. சார் மாமதுர அன்னக்கொடி மாமதினி அன்னரடி மருத மெச்சு அன்னக்கொடி மாமதினி
இந்த மதுரை ரோட்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த டிராஃபிக் மட்டும் 20 டைம்ஸ் கூடி இருக்கு. ம் ம். நீங்க இந்த ப்ராஜெக்ட பண்ண வேண்டாம். யூஸ்லெஸ் ஃபெல்லோ. இப்படித்தாயா சிலர் தனக்கு மேலே உள்ளவன்ட்ட நாயா நடந்துக்குவாங்க, கீழே உள்ளவன நாய்மே நடத்த பார்ப்பாங்க. ஏய், உன்னையா இந்த வேலை பார்க்க சொன்னா? நாளைக்கு நீ என்ன செய்வே ஏது செய்வே எனக்கு தெரியாது. ஆபீஸ விட்டு நான் வீட்டுக்கு வரும்போது இந்த சனியை வீட்டுல இருக்க கூடாது. ம் சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று. சாரி சார். சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ. சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று. சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராது. சார் இறங்கணும் சார். மா மா மலரு